இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 27 ஜூன் 2024 வியாழக்கிழமை முதல் 3 ஜூலை 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 27ஆம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி, 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சப்தமி, 29ஆம் தேதி ஜூன் சனிக்கிழமை ஏயர்கோன் கலிக்காமர் குரு பூஜை, ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். அன்றைக்கு கூர்ம ஜெயந்தி, கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி அன்றைக்கு. ஜூலை 3 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்குற அன்று மேஷராசியில செவ்வாய், ரிஷபராசியில குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில சந்திரன், பக்ரலமியில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 28 ஜூலை வெள்ளிக்கிழமை காலையில் 6:48 மீன ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 30 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:10 மேஷராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை பகல் மணி 12:16 ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம், கிரக மாற்றம். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நாம எடுத்துக்கிறோம். ராசி பலமா அமைஞ்சிருக்கு, 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு, 9ஆம் இடம் பலமா அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடம் பலமா இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு நாம நம்பலாம். நிறைய தர்மங்கள் செய்ய முடியும். அதற்கேற்ற மாதிரி நமக்கு வரவுகளும் ரொம்ப அற்புதமா அருமையா அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன தடங்கல்கள் நமக்கு வந்துட்டே இருந்தது. ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை லக்னத்தில் இருக்கிறதுனால, இன்னொன்று நமக்கு அந்த 8ஆம் இடத்தையும் சனி பார்த்துடுறோம். அதனால நமக்கு இந்த தொழில் உத்தியோகத்தில் சில சிக்கல்கள் நமக்கு இருந்துட்டே இருந்தது. அப்போ அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கூட நமக்கு விலகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பலவிதமான நன்மைகள் நடக்க போகிறது. புதிய முயற்சிகள் திட்டமிட்டபடி உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் விலகும். தேவையில்லாமல் இருக்கக்கூடிய பயம் நீங்கி தெளிவு உண்டாகும். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்தியோகத்தினருக்கு முயற்சிகள் சார்ந்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும்.
பொதுவாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ராசியில குரு இருக்கார். 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை நமக்கு குரு பார்த்துடுற. செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்த்துடுற. தொழில் ஸ்தானத்துல சந்திரன் சனி கூட்டணி, இவங்க 2 பேருமே நமக்கு 4ஆம் இடத்தை பார்த்துடுறாங்க. ஸோ நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. கேந்திரங்கள் அப்படின்னாலே நமக்கு தூண்கள். அப்ப தூண்கள் பலமா இருக்கும்போது நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மங்கள காரியங்கள்னா நமக்கு நடக்கக்கூடிய மங்கள காரியங்கள் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் மங்கள காரியங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடக்கும். தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது மாதிரி உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், நட்புகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். பொருளாதாரம் ஏற்றம் பெறும், வளர்ச்சி பெறும், புதிய மாற்றம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு விலகும். தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணிச்சுமை காணப்பட்டாலும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு நாம நம்பலாம். லோன் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு நடைபெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். சில பேருக்கு இந்த கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள், அப்புறம் இந்த மறைவிடங்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு பிறந்தாச்சு. இன்று புதிதாய் பிறந்தோம். அந்த மாதிரி ஒரு புதுசா எல்லா காரியங்களும் நல்லபடியா உங்களுக்கு நடக்க போகுது. பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமா. 2017 டிசம்பர்ல ஆரம்பிச்ச பிரச்சனை 2024 ஏப்ரல்ல தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. அவ்வளவு சிக்கல்களை தாண்டி நீங்க இப்போ இருக்கீங்க, ஜெயிக்க போறீங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இனிமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புத்தி கூர்மை, புத்தி தெளிவு உண்டாகும். இவ்வளவு நாள நம்ம என்ன பண்ணோம், யாரோ எதையோ சொல்லிடுவாங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். இனிமே அந்த மாதிரியான விஷயங்கள் டக்குனு எதையும் நாம் நம்ப மாட்டோம். கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்வோம், முடிவெடுப்போம். தடை தாமதம் அனைத்தும் விலகும். எல்லா காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போக வேண்டி வரலாம். அந்த மாதிரி நேரங்கள் போகும்போது உங்கள் உடைமைகளின் மீது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கருத்தும் கண்ணுமா இருந்துக்கோங்க.
சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். ஸோ கொஞ்சம் கவனத்தோடு நம்ம நடந்துக்கிறது நமக்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது. சந்திராஷ்டமத்தில் இந்த காலகட்டம் தொடங்கிறது. செவ்வாய் பார்வை வேற. ஸோ தேவையில்லாத ஒரு அவசரம், தேவையில்லாத ஒரு படபடப்பு, இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் திட்டமிடல் அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. ஆயுதம், தீ, மின்சாரம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோட கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் கொஞ்சம் சுணக்க நிலை, கொஞ்சம் தாமதமாகி காரிய வெற்றி கண்டிப்பான முறையில் நமக்கு நடக்கும். அதை நினச்சி நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சிரத்தை எடுத்து, கவனம் எடுத்து, அதிகமான முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு சரக்குகள் அனுப்புறீங்க. இப்போ உதாரணமாக இப்போ எக்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே இந்த நீர் ராசிகளில் பிறந்தவங்க, அதாவது கடகம், விருச்சிகம், மீனம், இந்த நீர் ராசிகளில் பிறந்தவாள், நீர் லக்னங்களில் பிறந்தவாளுக்கோ இந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது இப்போ நீங்கள் சரக்குகள் ஒன்று அனுப்புறீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி அனுப்புறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கடுமையான கோபம், பிடிவாதம் அதெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. பொதுவாக பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம். சின்ன விஷயங்களோடு ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம் இந்த காலகட்டம் தொடங்கும் போது, அப்புறம் நமக்கு சந்திராஷ்டமம் வருது. ஆனால் நமக்கு இந்த ராசிநாதன் சூரியனுடைய ஒரு பலம் ரொம்ப ஒரு பலமாக இருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம், படபடப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நிதானமாக, பொறுமையாக, கவனமாக ஒரு முயற்சியோட எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் நமக்கு ஒரு அனுகூலம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு மீண்டும் துளிர் பெறும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பல வகையிலும் நமக்கு நன்மைகள் கிடைக்க போகிறது. புதிய உத்தியோகம் முயற்சி செய்கிறவாளுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு இந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம்.
பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நமக்கு விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். ஆயுதம், தீ, மின்சாரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்றார். இந்த காலகட்டம் தொடங்கும் போது ராசிநாதன் சனியினுடைய சாரம் பெற்று 11ஆம் இடத்துல செஞ்சார். ஒரு பெரிய அனுகூலமான ஒரு நேரம் கன்னிராசிக்கு போய்கிட்டு இருக்குது. நீங்கள் கன்னி ராசியாக இருக்கலாம் அல்லது கன்னியா லக்னமாக இருக்கலாம். பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட நமக்கு விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு காணப்படும். குடும்பத்தினர் மூலமாக நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். ராசிநாதன் தான் தொழில் ஸ்தானாதிபதியும். அப்போ அவர் லாபஸ்தானத்தில் சனியினுடைய சாரம் பெற்று உட்காரும்போது புதுசாக கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா? தாராளமாக தொழில் பண்ணலாம். நல்ல ஒரு விருத்தி, நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகத்தினருக்கு சக ஊழியர்கள் மூலமாக, மேலிடத்தின் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு மாறும்னு நாம் நம்பலாம். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு ஏற்படும். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தினர் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே மாறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் குருவினுடைய சாரம் பெற்று பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியை செவ்வாய் பார்க்கிறார். ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு மாறும். சில பேர் என்னன்னா, இந்த குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, அதனால நான் எந்த காரியத்தை இருந்தாலுமே தடங்கள் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு 8ஆம் இடத்துல மறையதுக்கும் உங்களுக்கு தடங்கள் வருவதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான தசாபுத்தி நடக்குது, உங்கள் லக்ன பாதசாரம் என்ன, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்னங்கிறத நாம் ஜாதகத்தில் பார்க்கணும். ஸோ பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. உதாரணமாக வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க இருக்குது, புதிய முயற்சிகளில் நமக்கு வெற்றி வர்றது, தடங்களாக இருந்த கல்வி நமக்கு நல்லபடியாக மீண்டும் தொடங்குறது, உயர்கல்வி நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு நடக்கிறது. இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தான் இந்த நேரமானது நமக்கு கொடுக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நமக்கு இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நாம் நிச்சயமான முறையில் எதிர்பார்க்கலாம்.
புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. ஸோ துளாராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, இப்போ நான் உத்தியோகம் மாற்றலாமா இல்லை இடம் மாற்றலாமான்னா தாராளமாக மாற்றலாம். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். இந்த நேரம் நம்ம பார்க்குறோம், பெண்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு நிச்சயமான முறையில் விலக போகிறது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி முன்னேற்றம் நமக்கு காணப்படும். ஸோ ரொம்பவே நமக்கு சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை வாரி வழங்கும். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துனோம்னா கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராசியை குரு பார்த்துடுறார், ராசிநாதன் செவ்வாய் பார்த்துடுறார். இது ஒரு பெரிய அனுகூலமான நமக்கு ஒரு நேரம். அது மாதிரி தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சந்திரனுடைய பார்வை, சனியினுடைய பார்வை. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம். ஸோ நமக்கு ஜாதகப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம தாயாரினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ தாயாரினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்களை நாம் எல்லா காரியங்களிலுமே நாம் எதிர்பார்க்கலாம். சொத்துக்கள் சேர்க்கை இந்த நேரத்தில் நமக்கு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அது சம்பந்தமான வருத்தங்கள் அது எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல எழுச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நமக்கு அனுகூலமாக நடந்து முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், நலம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சுபகாரிய தடைகள் விலகப் பெறுவீர்கள். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட விலகும். ஸோ கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அது எல்லாமே நமக்கு வரும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது, இல்லை புதுசாக நம்ம தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறது, நம்ம தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி வாகனம் வாங்கிறது, புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான சுபவிரய செலவுகள் நமக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். உத்தியோகத்தினருக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் பாரம் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் நமக்கு குறையும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக புது உத்தியோக முயற்சி பண்ணலாமா இந்த நேரத்தில்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் இந்த காலகட்டமானது நமக்கு வாரி வழங்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் மாறும். மாணவர்களுக்கு கல்வியில் எழுச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போறது. புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை அதிகரிக்கும். தந்தை வழி, தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நமக்கு விலகும் அப்படின்னு நாம நம்பலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் நமக்கு விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை, சிக்கல்கள் அனைத்தும் நமக்கு விலகும். எல்லா விஷயங்களும் நமக்கு ஆதரவாக நல்லபடியாக நடக்க போகிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு வாகனங்க வசதி அதெல்லாம் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். பல காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும் முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். புதிய உத்தியோக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல பெயர் கிடைக்கும். எல்லா காரியங்களும் உங்கள் மனதிற்கேற்றார்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தை எடுத்துனோம்னா மாணவர்களுக்கு கல்வியில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு நல்ல விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறது.
நீங்கள் மீன ராசியோ அல்லது மீன லக்னமோ ஒரு மிகப்பெரிய பொற்காலம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. 7.5 சனி நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போ படக்கூடிய கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய அறுவடை கிடைக்க போகிறதுங்கிறத தயவு செய்து நம்புங்க. தொழில் உத்தியோகத்தில் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையான பண உதவி, பண வசதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம், அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம். அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். புதிய வண்டி மனை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் சேர்க்கை நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த டயத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மதிப்பெண்கள், எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையான நன்மைகள் நமக்கு உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.